நீ அழுகும்போது நான் கோபப்படுகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, நீ அழுகுறப்ப எனக்கு கோபமாக வருது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. ஐ கெட் ஆங்க்ரி அப்படின்னா நான் கோவப்படுறேன். எப்போ? வென் யூ க்ரை, நீ அழுகும்போது. ஓகேவா? ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் வழியில் உட்காந்துருக்கிறாய்? இப்போ நம்ம வந்து இப்போ வாசப்படியிலலாம் உட்காந்துருந்தோம்னா அம்மாலாம் சொல்லுவாங்களே, ஏன் போகிற வழியில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஒய் ஆர் யூ சிட்டிங் அப்படின்னா ஏன் உட்காந்துருக்க, எங்கே வழியில். ஸோ ஆன் த வே, ஏன் வழியில் உட்காந்துருக்க. ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வழியின் நடுவில் உட்கார்ந்திருந்ததால் நான் கீழே விழுந்து விட்டேன். நீ வழியின் நடுவில் உட்காந்துருந்தனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஐ ஃபெல் டவுன், நான் கீழே விழுந்துட்டேன். பிகாஸ், ஏன்னா யூ வேர் சிட்டிங், நீ வந்து உட்காந்துருந்த எங்கே, இன் த மிடில் ஆஃப் த வே, வழியோட நடுவில், வழி நடுவில் நீ உட்காந்துருந்தனால நான் கீழே விழுந்துட்டேன். ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வழியில் இப்படி நிற்காமல் போய் அந்த பக்கம் உட்காரு. இப்படி வழியில் நிற்காமல் போய் அந்த பக்கம் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ் அண்ட் சிட் அசைட். டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ், இது மாதிரி வழியில் நிற்காத. அண்ட் சிட் அசைட் அப்படின்னா அந்த பக்கம் உட்காரு. டோன்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்காத. இன் த வே, டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே அப்படின்னா வழியில் நிற்காத. டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி வழியில் நிற்காத. அண்ட் சிட் அசைட் அப்படின்னா அந்த பக்கம் உட்காரு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த வழியில் போவதென்று மறந்து விட்டேன். எந்த வழியில் போகணுன்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். என்னது? விச் வே டு கோ, எந்த பக்கம் போகணுன்னு. ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வழியாக வந்து நாம் தவறு செய்து விட்டோம். இப்போ நம்ம வந்து ஏதோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க. இப்போ அந்த வந்து ரோடே சரியில்லை, தப்பு பண்ணிட்டோம், இந்த பக்கம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், வேறு வழியாக போயிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். பை கம்மிங் திஸ் வே, இந்த பக்கம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஓகேவா? வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நான் ரோட்டில் காத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கால் பண்ணி கேட்பல, எவ்வளோ நேரம் இன்னும் நான் ரோட்லேயே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஹவு லாங் அப்படின்னா எவ்வளோ நேரம். ஷுட் ஐ வெயிட் அப்படின்னா நான் வெயிட் பண்ணணும் எங்கள் ரோட்டில், ஆன் த ரோடு. ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நாம் இந்த வழியாக சென்றால் சீக்கிரமாக சென்று விடலாம். நம்ம இந்த வழியாக போனோம்னா, இப்போ 2 வழி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த வழியாக போனோம்னா சீக்கிரம் போயிடலாம், இது கொஞ்சம் வந்து சுற்றி போகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் வி கோ திஸ் வே வி கேன் கோ குவிக்லி. இஃப் வி கோ திஸ் வே வி கேன் கோ குவிக்லி. இஃப் வி கோ திஸ் வே, நம்ம இந்த வழியாக போனால் வி கேன் கோ குவிக்லி, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாலை மிகவும் குறுகலாக இருக்கிறது. இந்த ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப குறுகலாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. நேரோனா குறுகியதா. ஓகேவா? திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடன் யாராவது வருவார்களா. இப்போ நம்மளை எங்கேயோ போக சொல்கிறாங்க, அன்றைக்கி என்னோட யாராச்சும் வருவாங்களா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வில் எனி ஒன் கம் வித் மீ. வில் எனி ஒன் கம் வித் மீ. வில் எனி ஒன் கம் வித் மீ அப்படின்னா யாராச்சும் என்னோட வருவாங்களா. எனி ஒன் அப்படின்னா யாராவது. ஓகேவா? வித் மீ அப்படின்னா என்னுடன். வில் எனி ஒன் கம் வித் மீ, என்னோட யாராவது வருவாங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் இல்லை என்றால் யாரும் கண்டுக்க மாட்டார்கள். பணம் இல்லைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நோ ஒன் கேர்ஸ் அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இஃப் தேர் இஸ் நோ மணி, பணம் இல்லைனா. ஓகேவா? நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் பணம் இருந்தால் அனைவரும்
உன்னை கண்டு கொள்வார்கள். உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை கண்டுப்பாங்க, இல்லைனா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. இஃப் யூ ஹாவ் மணி, உங்ககிட்ட பணம் இருந்தா, நீ பணம் வச்சுருந்தா, எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், கேர்ஸ் அபவுட் யூ ஆனால் கண்டுப்பாங்க. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மிடம் பணம் இல்லை என்றால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் பணம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் வி டோன்ட் ஹாவ் மணி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். இஃப் வி டோன்ட் ஹாவ் மணி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். நம்மள்ட்ட பணம் இல்லைனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? இஃப் யூ டோன்ட் ஹாவ் மணி, நம்மள்ட்ட பணம் இல்லைனா, நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் பணம் வரும்பொழுது நான் உன்னிடம் கொடுப்பேன். என்கிட்ட எப்போ பணம் வருதோ நான் அப்போ உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, when I get the money I will give it to you. when I get the money I will give it to you. when I get the money, என்கிட்ட பணம் வரப்போ, நான் பணம் வாங்குறப்ப, I will give it to you, நான் தான் உங்ககிட்ட கொடுப்பேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா சேமித்த பணமும் போய்விட்டது. நான் இதுவரையும் நான் சேமித்து வச்சுருந்த பணம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஆல் த சேவ்டு மணி அப்படின்னா நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த எல்லா பணமும் இஸ் கான் அப்படின்னா போயிடுச்சு. ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஓகேவா? எல்லா மாம்பழங்களும் இனிப்பாக இருக்கிறது. எல்லா மாம்பழமும் ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது பிடிக்கவில்லை, எனக்கு அது பிடிக்கல, நீங்கள் அப்படி பேசுனீங்களே எனக்கு அது பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் தட். ஐ டோன்ட் லைக் தட். ஐ அப்படின்னா எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ, டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, என்னது தட் அது. ஸோ தட்னா அது, ஐ டோன்ட் லைக் தட், எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நிறுத்தாதே, என்னை தடுக்காதே. இப்போ ஏதோ நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லை அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்னை நிறுத்தாத, என்னை தடுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தாத, மீ அப்படின்னா என்ன நிறுத்தாத, என்ன தடுக்காத, அந்த மாதிரி மீனிங்கில் டோன்ட் ஸ்டாப் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொறுமையாக பேசு. இப்போ யாராச்சும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே போகிறாங்க, ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னா பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக, பொறுமையாக. ஸ்பீக் ஸ்லோலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை நம்புகிறேன். நீ வந்து உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஓகேவா? ஐ அப்படின்னா நான், பிலீவ் அப்படின்னா நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இதை அப்படிங்கிறதுக்கு இட். ஐ பிலீவ் இட். நான் இதை நம்புகிறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நான் இதை நம்பலை, நான் இதை நம்பவில்லை அப்படின்னு சொல்லணும்னா, ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னா நான் இதை நம்பலை. ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்பொழுது வந்தாய். இப்போ யாரோ எங்கேயோ வெளில போயிருக்காங்க, ரிட்டன் வந்துட்டாங்க, நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, எப்போ வந்து அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, when did you come. when did you come. நீ எப்போ வந்த. when did you come. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நாளைக்கு வரமாட்டாயா. நாளைக்கு நீ வரமாட்டியா. இப்போ எங்கேயோ போகிறோம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, won't you come tomorrow. won't you come tomorrow. won't you come அப்படின்னா நீ வந்து வரமாட்டியா. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு வரமாட்டியா. இதுவே நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு will you come tomorrow. will you come tomorrow. ஓகேவா? வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? will not won'tன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் சிரிக்கிறாய். ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, why do you laugh. why do you laugh. laughனா சிரிக்கிறது. why do you laugh அப்படின்னா ஏன் சிரிக்கிற.
இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். இப்போது ரெண்டு பேர் நீங்கள் வந்து பேசிட்டீங்க, ஃப்ரெண்ட் கூட பேசிட்டீங்க, பேசி முடிஞ்சிட்டு போகிறப்ப சரி மறுபடியும் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா see you again. see you again அப்படின்னா மறுபடியும் பார்க்கலாம், see you again. இல்லைனா இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா we will meet again. we will meet again, நம்ம மறுபடியும் பார்க்கலாம். we will meet again. ஓகேவா, மீட் அப்படின்னா சந்திக்கலாம், பார்க்கலாம், again அப்படின்னா மறுபடியும். we will meet again, see you again. ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரோ உன்னை கூப்பிடுகிறார்கள். யாரோ உன்னை கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா someone is calling you. someone is calling you. someone அப்படின்னா யாரோ, is calling you அப்படின்னா உன்னை கூப்பிடுறாங்க, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. someone is calling you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிறாயா, நீ வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கிறாயா. இப்போ வந்து புதுசாக யாரோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு நம்ம மொபைல் நம்பர் இருந்தெல்லாம் கேட்குறீங்க, கேட்டுட்டு நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா, வாட்ஸ்அப் வச்சிருக்கியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா do you use WhatsApp. do you use WhatsApp. do you use அப்படின்னா நீ வந்து வச்சிருக்கியா, நீ யூஸ் பண்ணுறியா. do you use WhatsApp. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா. இதுவே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும்னா do you use Facebook. do you use Facebook. இதுவே நீ வச்சிருக்கியா, ஃபேஸ்புக் வச்சிருக்கியா, வாட்ஸ்அப் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா do you have WhatsApp. do you have Facebook. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் காத்திருக்க முடியாது. என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் அப்படின்னா முடியாது, என்னால் முடியாது. எதுக்கு, வெயிட் பண்ணுறதுக்கு, காத்திருக்க. ஸோ வெயிட்னா காத்திருக்கிறது. ஐ காண்ட் வெயிட். இதுக்கு ஆப்போசிட், என்னால் காத்திருக்க முடியும், நான் வெயிட் பண்ணுறேன், நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியும். ஐ கேனாட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய். நீ ஏன் வருத்தமாக இருக்க, நீ ஏன் டல்லாக இருக்க, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஒய் ஆர் யூ அப்செட். ஒய் ஆர் யூ அப்செட். அப்செட் அப்படின்னா வருத்தமாக இருக்கிறது. ஒய் ஆர் யூ அப்செட் அப்படின்னா நீ ஏன் வருத்தமாக இருக்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சுடு தண்ணீர் குடி. இப்போ வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி குடி, பச்சை தண்ணியெல்லாம் குடிக்காத, சுடு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ட்ரிங்க் ஹாட் வாட்டர். சிம்பிள். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடி, என்ன குடிக்கணும், சுடு தண்ணீர். ஹாட் வாட்டர் அப்படின்னா சுடு தண்ணி. ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கிளம்புகிறாயா. இப்போ வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னா கிளம்பிட்டியா, கிளம்புறியா, போறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஆர் யூ லீவிங். ஆர் யூ லீவிங். ஆர் யூ லீவிங் அப்படின்னா கிளம்புறியா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை எங்கு வாங்கினாய். இப்போ நீ யார் வீட்டுக்கோ போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு திங்கை பார்க்குறீங்க, பார்த்துட்டு இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வேர் டிட் யூ பை திஸ். வேர் டிட் யூ பை திஸ். வேர் அப்படின்னா எங்கே, டிட் யூ பை அப்படின்னா இது வாங்கின, திஸ் அப்படின்னா இதை. வேர் டிட் யூ பை திஸ், இதை எங்கே வாங்கின. ஓகேவா. இதுவே இதை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்கணும்னா when did you buy this. when did you buy this. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ தான் இதற்கு பொறுப்பு. இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, சொல்கிறாங்க நம்ம கிட்ட, சொல்லிட்டு நீ தான் இந்த வேலைக்கு பொறுப்பு, நீ தான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நீ தான் பொறுப்பு, ஃபார் திஸ் அப்படின்னா இதுக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஓகேவா. என்னால் இதை விளக்க முடியாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உன்னிட்ட என்னால் இதை விளக்கி சொல்ல முடியாது, உன்னிட்ட என்னால் இதை தெளிவாக விளக்கிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களால் ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.